ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. நான்வெஜ்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் சிக்கன் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து அதை நாங்கள் தோல் எடுக்காமல் அப்படியே தான் போடுவோம். அது நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு பெரிய பீஸு அதையும் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி அதில் போட்டாச்சு. அதை சும்மா லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுலேயே தேங்காய் ஒரு மூடியில் ஒரு 3/4 மூடி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதுலேயும் போட்டு அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு சின்னதாக தக்காளி ஒரு 2 போல் அதையும் கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு 2 அல்லது 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அதையும் சேர்த்தாச்சு. அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் லெமன் ஒரு 1/2 லெமன் அதை போட்டு லைட்டாக நம்ம பிழிஞ்சு விட்டோன்னா அந்த சிக்கனோட அந்த பச்சை ஸ்மெல்லு, அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது. அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுவேங்க. அதை ரெடி பண்ணி அது எல்லாமே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தூளாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவு அதையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது வதங்கினதும் நெக்ஸ்ட்டு காய், உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சொரைக்காய் கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா சிக்கன் நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் உடம்புன்றதுக்காக சொரைக்காவும் உருளைக்கிழங்கு ஒரு 2 போல் நான் சேர்த்துருந்தேங்க. நீங்கள் கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் நல்லா அதில் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி அதையும் நம்ம அதில் விட்டாச்சுங்க. ஒரு சில பேர் மசாலா ட்ரையாக பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மிளகு ஜீரக பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தேங்காய் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருப்போம்ல மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணேன். அதுக்கடுத்தது கடையில் வாங்குகிற சில்லி பவுடர் இருக்குல்ல அது காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த சிக்கன் குழம்பு பார்க்குறதுக்கு, அதனால் அது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. அது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு 1 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு அந்த இது நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆனதும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் நான் லாஸ்ட்டாக தாங்க ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா ரொம்ப நேரம் வேகுது அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடுது, சிக்கன் சாஃப்ட்னஸ் இருக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த தழை எல்லாத்தையுமே மேலே போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் நம்ம மேலே ஆட் பண்ணுவேன். அது நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிறண்டு வந்திருக்கும். அது இல்லாமல் இந்த மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டுக்கிறது எல்லாமே அந்த எண்ணெயை உறிஞ்சிருக்கும். அதனால் மேலே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 4-5 விசிலோ 4 விசில் விட்டாலே போதும். அதை விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுங்க.